காப்பீட்டிற்கு 18% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். மத்திய அரசு எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டின்னு ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அதிகபட்சம் காப்பீட்டில் 18% ஜிஎஸ்டி வரி. ஒரு 500 ரூபா பணம் கட்டி ஒரு 1 லட்சம் ரூபா தனக்கான காப்பீடாக ஒரு கஷ்ட காலத்தில் பயன்படக்கூடிய விஷயத்தில் 18% ஜிஎஸ்டி வரினா 500 ரூபாய்க்கு 100 ரூபா. அப்போ 500 ரூபா கட்டுற ஒரு மனிதன் எப்படி காப்பீடு கட்டுவான்? இதனால் அரசுக்கு இழப்பு தான் தவிர அரசுக்கு லாபம் கிடையாது. ஒரு 50,000 ரூபாய்க்கு பாலிசி வாங்கினா கிட்டத்தட்ட 9,000 ரூபா வேஸ்ட்டாக போகுது. 18% 9,000 ரூபா வேஸ்ட்டாக போகுது. இதே கணக்கு பண்ணி பார்ட்டிகிட்ட அலைஞ்சோன்னா எத்தனை வாட்டி அலைய வேண்டியிருக்கு. பாலிசி கிடைக்கணும், புது பாலிசியில் நிறைய வர மாட்டேங்குது. ஆக்சுவலி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போடுறாங்க, சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ அத்தியாவசிய காப்பீடுன்றது எல்லா மனிதனுக்கும் முக்கியமானது. அதுக்கும் ஜிஎஸ்டியை போட்டு மக்களை அனாவசியமாக பாதிக்கிற நிலைமையில் இருக்குது. புதிய பாலிசி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 18%ன்றது ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸை ஒவ்வொருத்தனுக்கும் அவசியமானது. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஜிஎஸ்டியை போட்டு மக்களை ரொம்ப வாட்ட வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்ட காசை தான் கொண்டு இன்சூரன்ஸ்லேயும் மெடிக்ளைம்லேயும் ஒரு போடுறாங்க. அது ஒரு பிரோஜனமாக இருக்கும் ஃப்யூச்சரில் எங்களுக்கு. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அது உபயோகப்படும் அப்படின்னு போடுறாங்க. பட் நீங்கள் அதுக்குமே கூட ஒரு ஜிஎஸ்டியை போட்டு 18%ன்றது பெரிய ஒரு பர்சன்டேஜ். அதுக்குமே ஜிஎஸ்டியை போட்டு ஆல்மோஸ்ட் ப்ரீமியமுக்கு முக்கால்வாசி அதுவே வந்தது சார். அப்போ அதில் அதை கட் பண்ணிவிட்டு தான் நான் ப்ரீமியம் நாங்கள் கட்டணும் அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அது லாஸில் தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது என்ஜாய் பண்ணுற ஐட்டமு இல்லை வாங்குகிறோம், எதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்குகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது டூர் போகிறோம், அப்படி அந்த மாதிரி பேக்கேஜ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ ஜிஎஸ்டி போட்டால் பரவாயில்ல. இது ஏழைப்பாழ மக்கள் வைத்த வாயை கட்டி ஏதோ சேர்த்து வைக்கணும், ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிற காசுலேயே ஜிஎஸ்டி ஒரு 8% போட்டிங்கன்னா அது மாதமோ இல்லை வருஷமோ போனால் அது எங்கேயோ போயிடுது. நாங்கள் கட்டுற ப்ரீமியம்க்கெல்லாம் மேலே போயிடுது. குடும்பத்துக்கான பாதுகாப்புக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி போடுறது கண்டிப்பாக நல்லது இல்லை. ஒரு சாதாரண பொருளுக்கு போடுறதா இருந்தால், ஒரு டெக்ஸ்டைல் ஒரு கிளாத் வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல. இது ஒரு கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்க லைஃபுக்கு யூஸ் ஆகும்னு போட்டு வைக்கிற பாலிசிக்கு 18% ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நல்லது இல்லை. கூடி வேலை செய்கிறவங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஏறி போச்சுன்னா மக்களுக்கு இது நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் காப்பீடு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. அதில் கவர்மெண்ட் இப்போ 18% விலை உயர்த்தியிருந்தாக்கா இன்னும் இந்த மக்களை நசுக்கிற மாதிரி தான் இது நினைக்கிறதா இருக்குது. நம்மளுக்கு ஒரு மக்களை ஒரு வாழ்வாதாரம் இப்போ நாளைக்கு ஒரு தொழிலாளி என்ன பண்ணுறான், நாளைக்கு பின்னாடி நான் ஒரு இறந்துட்டாவோ இல்லை நம்மளுக்கு ஒரு அடிபட்டுட்டாவோ ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா நம்ம பின்னாடி வர மக்களுக்கு, மனைவிக்கோ மக்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ யாருக்காவது ஒரு உதவி விட்டுறன்னு சொல்லி தான் காப்பீடு போடுறாங்க. அவங்கள 18% பிடிச்சிட்டாங்களாக்கா அப்போ காப்பீடுக்காரன் என்னத்த இவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க போறாரு? இது எப்படி நம்ம நடைமுறை சாத்தியம்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.